யாருக்கெல்லாம் இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாரும் ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா செம்ம டேஸ்டாகவும் இருக்குங்க. அதை விட முக்கியம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி சீட்ஸ், கம்பு சீட்ஸ் இது ரெண்டையுமே நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஈக்குவலா. இருந்து 3 கை கொள்ளு பயிர் எடுத்திருக்கேங்க. அப்புறமா 1 கை உளுந்தம் பயிறு. 8 to 7 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் எழுச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உப்பி வந்துடும். அதை லைட்டா பிளெண்டர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையா அரைச்சிட வேணாங்க, கொஞ்சம் கொரகரப்பா அரைச்சிக்கோங்க. நார்மலா ஆட்டுற இட்லி மாவுல இருந்து 2 to 3 கரண்டி அள்ளி போட்டு நாம அரைச்சி வச்சிருக்க இந்த பயிர் எல்லாத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி இட்லி ஊத்துற மாதிரி as usual ஊத்தி இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட மல்டி கிரெயின்ஸ் இட்லி. ஒயிட் கலர்ல இருக்கிறது as usual நாம எப்பயுமே ரெடி பண்ண அரிசி இட்லி. இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா தக்காளி குழம்பு பண்ணிருந்தேன். செம்ம டேஸ்டா இருந்தது.